எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாமியார் சமையல் சேனலில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ விலா மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். ஒரு பிளேட் இல்லை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இதோட 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எல்லா மசாலா ஐட்டமையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட நீங்கள் சோள மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது மசாலாவை எல்லாத்தையும் நல்லா ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வைக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இது பொரிக்கிறதுக்கு நான் தோசை பேன் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நீங்கள் வடைச்சட்டி கூட எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இப்போ போட்டுடலாம். நான் இன்றைக்கி என்னோடய பேன் சிறுசாக இருக்கிறதுனால 2 ஃபிஷ்ஷை நான் பொரிக்க போகிறேன். நல்லா 1 சைடு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். 1 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது நமக்கு 2 சைடுமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்கின் சைடு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.